மலைகளால் சூழப்பட்ட அமைதியான கிராமத்தில் 2 சகோதரிகள் வசித்து வந்தனர், லீலா மற்றும் ஷீலா. லீலாவுக்கு கருமையான சருமம், சுருள் முடி மற்றும் ஒரு அன்பான புன்னகை இருந்தது. அவள் கனிவானவள், உதவிகரமானவள், எப்போதும் மற்றவர்களைப் பற்றி சிந்திப்பவள். ஷீலாவுக்கு அழகான சருமம், நேரான கூந்தல் இருந்தன. அவள் தன் தோற்றத்தைப் பற்றி பெருமைப்பட்டு அடிக்கடி கூறினாள், நான் தான் அழகானவள், எல்லோரும் அப்படித்தான் சொல்கிறார்கள். ஒரு நாள் கிராமத்தில் ஒரு பெரிய விழா நடந்தது. ஒரு சிறப்பு விருந்தினர் ராணி வருகை தந்திருந்தார். அவர் அறிவித்தார், இந்த கிராமத்திலிருந்து ஒரு பெண்ணை அரண்மனையில் வாழவும் அரச குடும்பத்தின் வழிகளை கற்றுக்கொள்ளவும் தேர்ந்தெடுப்பேன். தோற்றத்தால் அல்ல, இதயத்தால். உற்சாகம் காற்றை நிரப்பியது. பல பெண்கள் நேர்த்தியான ஆடைகளை அணிந்து பிரகாசமான ஒப்பனை செய்து கொண்டனர். ஷீலா தான் தேர்ந்தெடுக்கப்படுவாள் என்பதில் உறுதியாக இருந்தாள். ஆனால் ராணி வந்தபோது அவர் தூரத்திலிருந்து அமைதியாக பார்த்தார். லீலா ஒரு வயதான பெண்மணிக்கு தண்ணீர் எடுத்துச் செல்ல உதவுவதை அவர் பார்த்தார். காத்தாடியை இழந்த அழுகிற குழந்தையை லீலா ஆறுதல் படுத்துவதை அவர் பார்த்தார். பசியுள்ள நாய்க்கு லீலா தனது மதிய உணவை ஊட்டுவதை அவர் பார்த்தார். நாள் முடிவில் ராணி எழுந்து நின்று சொன்னார், எனது தேர்வு லீலா. கூட்டம் மூச்சு திணறியது. ஆனால் அவள் நியாயமற்றவள் என்று சிலர் கிசுகிசுத்தனர். ராணி சிரித்துக்கொண்டே சொன்னார், அழகு என்பது வெள்ளைத் தோலிலோ அல்லது சரியான அம்சங்களிலோ இல்லை. உண்மையான அழகு என்பது செயல்கள் மூலம் பிரகாசிக்கும் ஒரு நல்ல இதயம். லீலாவின் கருணை அவளை உண்மையிலேயே அழகாக்குகிறது. அன்று முதல் கிராமவாசிகள் புரிந்து கொள்ளத் தொடங்கினர். உண்மையான அழகுக்கும் நிறத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது நாம் மற்றவர்களை எப்படி நடத்துகிறோம் என்பதில் இருக்கிறது. கதையின் நீதி என்னவென்றால், அழகு என்பது வெள்ளை நிற சருமத்தை பற்றியது அல்ல. உண்மையான அழகு என்பது கருணை, இரக்கம் மற்றும் நல்ல இதயத்திலிருந்து வருகிறது.